பலம் வாய்ந்த திமுக நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ஊழலை வச்சு சொல்றீங்களா? மதுபான விற்பனை வச்சு சொல்றீங்களா? கஞ்சா பொருட்கள் விற்பனை வச்சு சொல்றீங்களா? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை வச்சு சொல்றீங்களா? இல்ல மக்களை வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துனதை வச்சு சொல்றீங்களா? எதை வச்சு அவங்க பலம் வாய்ந்தோன்னு நீங்க சொல்றீங்க? இதுதான் திமுகவுடைய பலமா? இவ்வளவு பலகீனமா இருக்க ஒரு கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்காக நேர்மையாக கரைபடியாத ஒரு கரமாக நாங்கள் வந்திருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம் இருக்குது? கூட்டணி கட்சி இல்லாமல் திமுகவால் தமிழ்நாட்டை தேர்தல் அழிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? இன்றைக்கி நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை சொல்கிறோம். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்றாலும் தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கும். அப்படி இருந்தும் எங்களை நம்பி வந்தாலும் நம்ம கூட்டணின்னு சொல்கிறோம். திமுகவை சொல்ல சொல்லுங்கள், ஒரு அமைச்சரை சொல்ல சொல்லுங்கள். இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறாரில்ல, தைரியமாக தான் சொல்ல சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்தே நின்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு வரியை சொல்ல சொல்லுங்கள். அமைச்சர்களை சொல்ல சொல்லுங்கள். துணை முதலமைச்சர் நம்ம ரவுடி டைம் பண்ணிகிட்டு இருக்காருல்ல ட்விட்டரில், தினமும் ஒரு நாய்க்குட்டியோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ரவுடி டைம் போடுறாருல, அவரை போட சொல்லுங்கள். தனித்தே நின்று திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் தைரியம் இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இங்கே யார் பலமாக இருக்கா, யார் பலவீனமாக இருக்கிறா? நாங்கள் மக்கள் துணையோட பலமாக இருக்கோம். இந்த மக்களுடைய அன்பு துளியும் இல்லாத இந்த திமுக என்ற பலவீனம் அடைந்த கட்சியை 2026 அரசியலிருந்து அப்புறப்படுத்திடுவோம். சிபிஐ விசாரணை ஏன் எதிராக வரணும்? தப்பு இருக்கவங்க தானே பயப்படணும். ஏன் அது எதிராக வரப்போகுது? இன்றைக்கு மக்களே தெளிவாக இருக்கிறாங்க. இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தையோ எங்களுடைய தலைவரையோ எங்களுடைய நிர்வாகிகளோ எந்த மக்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே, எந்த மக்களுமே போர்க்கொடி தூக்கலையே. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அவர் இவ்வளோ இடங்களில் மக்களை சந்திச்சுட்டு வர்றாரு, இவ்வளோ மக்களை சந்திச்சுட்டு வர்றாரு, 2 வருஷமாக மக்களை பார்க்குறாரு, எல்லா இடங்களுக்கும் பயணிக்கிறாரு, மாநாடு நடத்துறாரு. எந்த இடத்துலையுமே நடக்காதது கரூரில் ஏன் நடந்தது? ஏன் எந்த இடத்துலையுமே வீசப்படாத செருப்புகள் ஏன் கரூரில் மட்டும் அவர் மேலே வீசப்படுது? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது? இப்போ எங்களுடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னது போல் எப்படி அந்த இடத்துல லத்தி சார்ஜ் நீங்கள் பண்ணீங்க? அப்போ இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய மனநிலைக்கு மிக தெளிவாக இருக்குது. எல்லாத்தை விட உயர்ந்தது மக்கள் மன்றம் தான், மக்களுடைய மனம் தான். அந்த மக்களுடைய மனம் இன்றைக்கு தாவேகா திட்டமிட்டு இது போல் எதையும் செய்யலை அப்படின்றத மிக தெளிவாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் தாவேகாவிற்கு ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்றத மக்களே இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லும்பொழுது தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக தான் வரும். நம்ம ஏற்கனவே எங்களுடைய நிர்வாகிகள் அறிவித்தபடி பார்த்தீங்கன்னா இந்த SOP நமக்கு வரணும். அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம மக்களை சந்திப்பு நிகழ்வுகள் நடத்துவதை பொறுத்து அவங்க அனுமதி கொடுக்கறது, இது எல்லாமே அதை ஒட்டி தான் இருக்கிறது. அப்போ அரசாங்கம் அதை செய்து முடிக்கணும். விரைவாக செய்து முடித்தால்தான் நம்ம அந்த அனுமதி பெற்று அதற்கான பணிகளை செய்ய முடியும்.